நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். தந்தி டிவியின் டாக்டர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திருச்சியில் காவேரி மருத்துவமனையில் எலும்பியல் துறையின் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் PR ராமசாமி அவர்கள். 30 ஆண்டுகளாக அவர் இந்த துறையில் நிபுணராக இருக்கிறார். வெளிநாடு சென்று படித்து இந்தியா திரும்பியும் ப்ராக்டிஸ் செய்து கொண்டிருக்கிறார். லண்டனில், அதாவது இங்கிலாந்தில் சுமார் 5 ஆண்டு காலம் படித்த பின்பு இந்தியா திரும்பி வெற்றிகரமாக இந்த துறையில் மிகப்பெரிய டாக்டராக பணி செய்து கொண்டிருக்கின்ற டாக்டர் PR ராமசாமி அவர்களோடு இணைந்திருக்கிறோம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர், இப்போ சாதாரண உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதாவது நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் மெடிசன் எப்படி இருந்தது, அது எப்படி இப்போ அட்வான்ஸ் லெவலுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ நான் உங்ககிட்ட சாதாரணமாக அந்த வலிகளில் ஆரம்பித்து ஃப்ராக்சருக்கு போய் பிறகு ரொபோட்டிக் சர்ஜரி, பிறகு குழந்தை அவங்களுக்கான அந்த போன் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம படிப்படியாக உங்ககிட்ட கேட்க போகிறோம். முதல்ல பெயினில் ஸ்டார்ட் பண்ண டாக்டர். இப்போல்லாம் யாரை பார்த்தாலும் முதுகு வலி, பேக் பெயினை பற்றி அதிகம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஹிப் பெயின் பற்றி அதிகம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உடலில் இந்த வலி எதன் காரணமாக வருகிறது, இதற்கான ட்ரீட்மெண்ட்டுகள் என்ன, இது வராமல் எப்படி நாம் தடுக்க முடியும்? ஸோ இதில் நம்ம எலும்பு வலி அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட தசை வலி அப்படிங்கிறது அதை நம்ம 2 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இளம் வயதினருக்கு வரக்கூடிய வலி, இன்னொன்று வயது முதிர்ந்தவர்களுக்கு வரக்கூடிய வலி. யங் பர்சன்ஸுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் மெயின் ரீசன். ஏன்னா நிறைய பேர் பைக் வேகமாக ஓட்டுறோம், அதுக்கப்புறம் உடற்பயிற்சி அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கறதில்ல. அப்புறம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள், அதில் நம்ம பேலன்ஸ்டு டயட் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போகிறோம், ஆர்டர் பண்ணுறோம், நிறைய சாப்பிட்றோம், கேலரிஸ் அதிகமாகுது, கொஞ்சம் வெயிட் போடுது. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷன் அப்படிங்கிற மோடில் பார்த்தோம்னா காலையில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், வார்ம் அப் எக்ஸசைஸ் இல்லை யோகாவில் ஆரம்பித்து நம்மளோட டயட்டை கண்ட்ரோல் பண்ணி பாடியை ஃபிட்டாக வச்சுக்கிறது முதல் இது. செகண்ட், அடுத்தது நம்மளோட ஃபுட்டில் எலும்பு அப்படிங்கிறப்ப நான் ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடியது 2 விஷயம். ஒன்று கால்சியம், இன்னொன்று விட்டமின் D. ஸோ கால்சியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கால்சியம் ஒரு நாளைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 1 கிராம் 1000 மில்லிகிராம் மினிமம் தேவைப்படுது. அண்ட் அது நிறைய பொருள்களில் இருக்குது. மில்கில் இருக்குது, அதுக்கப்புறம் எக் எல்லோவில் இருக்குது. அது 2ம் ரொம்ப சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடியது. அது போக நம்ம ஃபிஷ்ஷு இல்லை க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அது வெஜ் நான்வெஜ் பார்த்து எடுத்துக்கலாம். இதே ஃபுட் ஐட்டம்ஸில் விட்டமின் Dயும் இருக்குது. நான் ஏன் விட்டமின் D பற்றி சொல்கிறேன்னா அது ரொம்ப வெளியில் மக்களுக்கு அவ்வளோ தெரியல. இப்போ இந்தியாவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% பேருக்கு விட்டமின் D குறைபாடு இருக்குது. விட்டமின் D வெரி அதாவது இந்த கால்சியமோட மெட்டபாலிசத்துக்கு மிகவும் முக்கியம். சரி, கால்சியம் ஏன் முக்கியம் அப்படின்னா உடம்பில் பல வேலைகளுக்கு கால்சியம் ஒரு சின்ன அமௌண்ட்டில் தேவைப்படுது. அது எலும்பில் நிறைய இருக்குது, எலும்புக்கு மிக அவசியம், தசைகளுக்கு அவசியம், அதெல்லாம் கரெக்டு. பட் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் இருக்கிற தசைக்கும் அது அவசியம். நர்வ் செல்ஸ் வேலை பார்க்குறதுக்கும் கால்சியம் அவசியம். பிளட் கிளாட் ஆகிறதுக்கு பல விதங்களில் கால்சியம் அவசியம். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த விட்டமின் Dங்கிறது. அது இந்தியாவிலே ரொம்ப நிறைய பேருக்கு குறைபாடு இருக்குது. அது அதுக்கும் நம்மளோட வாழ்க்கை முறை. எக்ஸாம்பிள், நம்ம வெயிலில் ரொம்ப நேரம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது 15 மினிட்ஸாவது வெயிலில் இருக்கணும். நம்ம வெளியில் போகிறோம், நடந்து போய் நீங்கள் எப்போ காய்கறியோ இல்லை ஒரு மளிகை பொருளோ வாங்கியிருக்கீங்களா? எல்லாம் நம்ம ஆர்டர் தான் பண்ணுறோம். ஸோ சன் எக்ஸ்போஷர் குறையுது, ஃபுல்லாக க்ளோத்திங்ஸில் உடம்பை மறைச்சிருக்கோம், மேக்ஸிமம் டைம் ஏசி செட்டப்பில் இன்டோரில் இருக்கும். ஸோ இவ்வளோ காரணங்கள்னால விட்டமின் D உற்பத்தி நமக்கு உடம்பில் இயற்கையாக நடக்க வேண்டியது பாதிக்குது. அதை சப்ளிமெண்ட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறது ஒரு ப்ரிவென்டிவ் வே, அந்த நம்ம வலியை சரி பண்ணுறதுக்கு. அடுத்து வயது முதிர்ந்தவர்களுக்குன்னு வர்றப்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அதனால் என்னாகும், இந்த கால்சியம் இதெல்லாம் எலும்பில் போகிற டெபாசிஷன் குறைஞ்சு
அதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. நிறைய பேருக்கு வலிக்கும். அதுக்கு பேர் சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது. என்ன காரணம்னே தெரியாது, ஆனால் உடம்பு வலிக்கும், தசை வலிக்கும், எல்லாம் வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஆஸ்டியோபோரோசிஸை கண்டுபிடிக்க நமக்கு இப்போ மாடர்ன் மெடிசனில் மெத்தட்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் டெக்ஸா ஸ்கேன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் நாங்கள் பண்ணி அதை உறுதிப்படுத்திட்டு அதுக்குண்டான மருந்துகள் எல்லாம் சிம்பிள் மெடிசன்ஸு. நம்ம வந்து இது வந்து ரொம்ப ஹைஃபை ட்ரீட்மெண்ட் அப்படி கிடையாது. ரொம்ப பேசிக் ட்ரீட்மெண்ட் பண்ணியே இந்த ஆஸ்டியோபோரோசிஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம். வயது முதிர்ந்தவர்களும் உடற்பயிற்சி பண்ணி அவங்க கொஞ்சம் உடம்பை ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிட்டாங்கன்னா லைஃப் ஈஸியாக வலி இல்லாமல் போகும். டாக்டர், இப்போ நீங்கள் பணியாற்றிய கூட திருச்சி வந்து ஆக்சிடெண்ட் ப்ரோன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்த மாதிரியான சேலஞ்சிங் கேசஸ்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அதை எப்படி சமாளிக்கிறீங்க? ஆமாம், அதாவது திருச்சியை சுற்றி நடக்கிற ஆக்சிடெண்ட்ஸ் வந்து ஹை வெலாசிட்டி ஆக்சிடெண்ட்ஸ் தான் நிறைய நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா எங்கள்கிட்ட வர்றது அந்த மாதிரி தான் வர்றாங்க. ஏன்னா பீயிங் கார்ப்பரேட் அண்டு ரெஃபரல் ஹாஸ்பிட்டல், எங்கள்கிட்ட வர்றவங்கெல்லாம் பாலிட்ராமா கேசஸ் வரும். அதில் நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த திருச்சியில் நாங்கள் எதை மேனேஜ் பண்ணுறோன்னா ஆர்த்தோபெடிக்கலாக ஒன்று வந்து செஸ்ட் இன்ஜுரிஸ், இன்னொன்று வந்து பெல்விக் இன்ஜுரிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ உடம்பில் பல எலும்புகள் இருந்தால் கூட இந்த செஸ்ட் இன்ஜுரியும் பெல்விக் இன்ஜுரியும் ஏன் முக்கியம்னா, நமக்கு வந்து ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்குது. எதுக்குன்னா அந்த நோயாளியை காப்பாற்ற. இப்போ நெஞ்செலும்பு அடிபடுதுன்னா உள்ள இரத்த கசிவோ இல்லை காற்றோ வந்து மூச்சு விடுற லங்ஸை அடைச்சதுனால் ஒரு 1/2 hour to 1 hour மேலே தாக்கு பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் பெல்விக் இன்ஜுரி. ஏன்னா இடுப்பெலும்பு அடிபடுதுன்னா இட்ஸ் அ மேஜர் ஆக்சிடெண்ட். அண்ட் அந்த மாதிரி ஆகிறப்ப உள்ளுக்குள்ளே ரத்த கசிவுகள் அதிகமாக இருக்கும். அப்போ இம்மீடியட்டாக மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் வச்சு பல ஸ்பெஷலிஸ்ட் பார்த்து அவங்க லைஃப்பை சேவ் பண்ணணும். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, லைஃப் சேவ் பண்ணியாச்சு, எப்படி அவங்கள நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு அனுப்ப போகிறோங்கிறப்ப இப்போ செஸ்ட் இன்ஜுரிஸில் ரிப் பிளேட்டிங் அப்படின்னு ஒன்று இப்போ ஒரு 2 yearsஆக பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பல எலும்புகள் நெஞ்செலும்பு உடையிறப்ப அவங்க வென்டிலேட்டரில் இருப்பாங்க. அவங்க நல்லா மூச்சு விட்டு வீட்டுக்கு போக கிட்டத்தட்ட ஃபியூ வீக்ஸ் ஆகிரும். ஸோ நம்ம இந்த மாதிரி இன்டர்வென்ஷன் பண்ணி பிளேட் வச்சு நல்லா ஃபிசியோதெரப்பி கொடுத்து மூச்சு விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணால் சீக்கிரமே டிஸ்சார்ஜ் பண்ணலாம். சிமிலர்லி பெல்விஸும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி ஆன் இட்ஸ் ஓன். ஏன்னா பெல்விக் ஃப்ராக்சர் அப்படின்னா மினிமம் 6 to 8 hours சர்ஜரி. அதுக்கு பல பிளட்டு தேவைப்படும், டைம் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஒரு மேஜர் டெர்ஷியரி சென்டராக இருக்கிறதுனால எங்களால் அதை பண்ண முடியுது. டாக்டர், இப்போ நம்ம ஃப்ராக்சரை பற்றி பேசணும். மூட்டு வலி கம்ப்ளைண்ட் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதிகமாக இருக்குது. அந்த காலத்தில் பாட்டிங்கெல்லாம் தைலம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் மூட்டு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மூட்டு வலி எதனால் வருது, இதற்கான ட்ரீட்மெண்ட்ஸில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன அவசியம்? ஸோ இந்த வந்து மூட்டு வலி அப்படிங்கிறது அகைன் இப்போ நான் வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ணுறது, நீங்கள் கேட்டபடி வயதானவங்களுக்கு உள்ள மூட்டு வலி. யங் பர்சன்ஸுக்கு வர்றது வந்து மோஸ்ட்லி அது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியாக இருக்கும், இல்லைன்னா மூட்டு வாதம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வயதானவங்களுக்கு என்னன்னு பார்ப்போம். வயதானவங்களுக்கு வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம வந்து இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த மூட்டு வந்து வலுவலுன்னு ஸ்மூத்தாக இருக்கும், எலும்போட மூட்டு. அது நம்ம வீடியோஸ்லேயும் பார்த்துருப்போம். அந்த நார்மலாக நாங்கள் வந்து ஆப்ரேஷன் செய்கிறப்ப பார்க்குறப்ப அந்த மூட்டெல்லாம் ரொம்ப தேஞ்சு போய் சொரன்னு இருக்கும். ஏன்னா நம்ம வயசாகிறப்ப எப்படி நம்ம முகத்தில் சுருக்கம் விழுகுதோ, எப்படி முடி நரைச்சி போகுதோ, அதே மாதிரி அந்த மூட்டில் உள்ள கார்டிலேஜ் செல்ஸ் வந்து குறைஞ்சு, ஏன்னா திரும்ப அது உருவாகாது, அது ரஃப் ஆகுறப்ப வலி வருது, எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு வலி வருது. ஸோ இதுக்கு ஆரம்ப கட்டங்களில் சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ், மாத்திரை, சிம்பிள் எக்ஸசைஸ் ப்ளஸ் சில ஃபிசியோதெராப்பிக்குன்னு சொல்லி அதுக்குன்னு டெடிக்கேட்டட் ஃபிசியோதெராப்பி இருக்குது. எங்கள்கிட்ட அந்த யூனிட் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவோம். இதில் அரௌண்ட் 60 to 70% நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். பட் சம்டைம்ஸ் நம்மள்கிட்ட வர்றவங்களே அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நல்ல ஆப்ஷன். நீ ரீப்ளேஸ்மெண்ட் பல காலமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலும் ரீசெண்டாக ஃபியூ இயர்ஸாக ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்னு பண்ணிகிட்ருக்கோம். அந்த ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் என்ன அட்வான்டேஜ்னால், ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம்னா,
இப்போ முன்னாடி வந்து ஒரே சட்டையை எல்லாருக்கும் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே. இப்போ உங்களோட சட்டை உங்களுக்கு, என்னோட சட்டை எனக்கு. ஓகே. ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த போன், அந்த எலும்பு ஜாயிண்ட் டேட்டாவை கம்ப்யூட்டருக்கு ஃபீட் பண்ணுறோம். ஓகே. அந்த கம்ப்யூட்டர் வந்து அதை கால்குலேட் பண்ணி இந்த அளவுகள் கரெக்டாக இருக்கும்னு நமக்கு சொல்லுது. அதை நாங்கள் ஆப்ரேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆப்ரேட் பண்ணுறது நாங்கள் தான், டிசைட் பண்ணுறது நம்ம ஹியூமன் பீயிங்ஸ், நாங்கள் சர்ஜன்ஸ் தான். பட் இவ்வளோ நாள் அந்த டேட்டா வந்து நாங்கள் மனசுலே பண்ணிட்டு இருந்ததை இப்போ கம்ப்யூட்டர் கரெக்டாக இப்படி போட்டால் இப்படி வரும், இப்படி போட்டால் கூட்டுனா இப்படி, குறைச்சா இப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக அதை கட் பண்ணுறதுக்கும் நல்ல தகுந்த மூட்டு போடுறதுக்கும் உதவி பண்ணுது. ஸோ அதனால் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். அண்ட் ஒரு 4-5 டேஸில் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போகிறப்ப நடந்து போகலாம். ஓகே. ஸோ நீங்கள் கூட ஒரு ஆடு, அந்த காவேரியிலேருந்து இப்போ ஒரு ஆடு போட்டிருக்கோம். ஓடி விளையாடு பாப்பாலேருந்து ஓடி விளையாடு தாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு கொடுத்துருக்கோம். அதனால் அவங்களையும் அவங்களோட லைஃப்பை, அந்த சோஷியல் லைஃப்பை நல்லாக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிட்டுருக்கோம். ஓகே டாக்டர், இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற வார்த்தையை கேட்டாலே பயந்துடுறாங்க சில பேர், இது ரொம்ப பெருசு போல இருக்குன்னு. உண்மையிலேயே இது அச்சப்படத்தக்கதா? இது ஒரு பெரிய விஷயமா? இல்லை, அதாவது வந்து இப்போ ஒரு டாக்டர் வந்து அந்த நோய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டை பிளான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம யோசித்தா போதும். ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள், அந்த ஜார்கன்ஸ்க்காக பயப்பட வேண்டாம். ஓகே. இப்போ நம்ம வந்து இப்போ முதுகில் எலும்பு முறிவு ஏற்பட்டால் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்க்ரூ போட்டு அவங்கள உட்கார வச்சு 2-3 நாளில் உட்கார வைப்போம், சேரில் உட்கார வைப்போம். அந்த மாதிரி பண்ணி அவங்களோட லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுற படுத்த படுக்கையாக வைக்க மாட்டோம். ஓகே. அதே மாதிரி அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சர்ஜரி அதை டாக்டர் பார்த்துக்குவாருன்ட்டு விட்டுறணும். ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ட்டு பயப்படக்கூடாது. ஓகே. ஜஸ்ட் லைக் எனி அதர் சர்ஜரி, இதுவும் ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே டாக்டர், நீங்கள் வந்து நீ ஜாயிண்ட்டை பற்றி சொன்னீங்க. அதே இப்போ ஹிப்பில் நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது. வயசானவங்க வந்து தடுக்கி விழுந்துடுறாங்க. ஹிப்பில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ராக்சர் மாதிரி வருது. அந்த ஹிப்பு வந்து சாதாரணமாக இருக்கவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு, வயதானவங்களுக்கு இது எப்படி மாறுபடுது? அங்கே ஃப்ராக்சர் ஏன் டாக்டர்? அதான் இப்போ அதாவது யங் பர்சன்ஸுக்கு யூஸ்வலாக ஹிப் வந்து ரொம்ப ஃபர்கிவிங் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது வந்து அந்த பால் அண்ட் சாக்கெட் வந்து மூமெண்ட் வந்து நிறைய ரேஞ்ச் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சமணம் போட்டு உட்காடுறோம், குத்த வச்சு உட்காடுறோம், நிற்கிறோம், நடக்கிறோம், குதிக்கிறோம். ஸோ எல்லாத்துக்கும் அது அக்காமடேட் பண்ணுது. பட் ஆஃப்டர் சர்டைன் பீரியட், ஒரு 60+ இல்லை 70+, இதே நான் சொல்கிற ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறது, அந்த எலும்போட டென்சிட்டி குறையிறதுனால அது வந்து உடையக்கூடிய தன்மை அதுக்கு வருது. ஏன்னா அதுவும் நமக்கு 60 வருஷம் வேலை பார்த்துருச்சு. ஸோ அது அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்க நான் முன்னாடி சொன்ன கால்சியம், விட்டமின் டி, வாக்கிங் அதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும். பட் அதையும் மீறி இந்த மாதிரி எலும்பு முறிவு பால் அண்ட் சாக்கெட்டில் வர்றப்ப அதாவது ஒரு 50% ஆஃப் த குரூப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், பாலை மாத்திர ஆப்ரேஷன் பண்ணுவோம். அதுவும் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு தான் சொல்லுவோம். பட் அதுலேயும் இப்போ நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால நம்ம அன்சிமெண்டட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா அவங்க கிட்டத்தட்ட நார்மலாக முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே இதுக்கு 2 to 3 months டைமில் வந்துடுவாங்க. ஓகே. அண்ட் இன்னொரு குரூப்புக்கு பிளேட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இல்லை ராடு வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதாவது எங்களோட எய்ம் என்னென்னா ரொம்ப நாள் அவங்க படுக்கையில் இருக்கக்கூடாது. ஓகே. சீக்கிரம் எந்திரிக்கணும், நடக்கணும், அவங்களோட பழைய ஆக்டிவிட்டி லெவலுக்கு திரும்பணும். ஓகே டாக்டர், இந்த சர்ஜரிஸில் லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்ன டாக்டர்? லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஜாயிண்ட் பெயினுக்கு நம்ம பேசுகிற ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு எண்ட் ஸ்டேஜ் ப்ராப்ளம்க்கு கொடுக்கக்கூடிய சொல்யூஷன். ஓகே. பட் இது நாங்கள் வந்து கீ ஹோல் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜரின்னு சொல்கிறது. ஓகே. அந்த கீ ஹோல் சர்ஜரியில் பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ நீல வந்து இதுக்கு பேர் தான் யங் பர்சன்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் வரும். ஓகே. சில பேருக்கு வந்து நீல வந்து ஏசிஎல்ங்கிறது ரொம்ப காமன் டெர்மினாலஜி. ஓகே. எனக்கு ஏசிஎல் கிழிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க, எம்ஆர்ஐ பண்ணோன்னு எல்லாரும் காமனாக பேசுவோம். அதெல்லாம் பண்ணுனா ஒரு 10 years 15 years முன்னாடி வரைக்கும்
ஒரு ஒரு கிளாரிட்டி இல்லாதனால எல்லாரும் வாழ்க்கை முழுசும் எக்ஸசைஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அது கிடையாது. நம்மளோட பாடியில் இருக்கிற பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டிஷ்யூ எடுத்து அந்த ஏசிஎலுக்கு ஆர்த்ரோஸ்கோபிக் டெலஸ்கோப் மூலமாக அதை ஏசிஎல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். இல்லை மினிஸ்கஸ்ன்னு சொல்கிற அது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து டெலஸ்கோப் வழியாக தையல் போட்டுருவோம். ஓகே. ஸோ அதே மாதிரி கார்டிலேஜ் லாஸ். இப்போ ஒரு 30 வயசில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து கார்டிலேஜ் அந்த வலுவழுப்பு குறையுதுன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ண மாட்டோம். கார்டிலேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு இருக்குது, அதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ மாடர்ன் ஆர்த்தோபெடிக்ஸில் உள்ள அட்வான்ஸ்மெண்ட்ஸு. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க வயசானா இயல்பாகவே அந்த எலும்பில் ஒரு தேய்மானம் இருக்கும். ஒரு 60 வயசு அதுவும் வேலை பார்த்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. நல்ல உடற்பயிற்சி செஞ்சு ப்ராப்பரான அந்த பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிட்டால் இந்த தேய்மானத்தை நம்ம தள்ளி போட முடியுமா? நிச்சயமாக தள்ளி போடலாம். ஏன்னா அதான் சொல்கிறேன்னே, அதாவது எல்லாருமே ஒரு 40-50 அந்த பெயின் வந்ததுக்கப்புறம் தான் எங்களை இந்த கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஓகே. ஸோ இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு 20-30 வயசில் வலி வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இவ்வளவும் பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதை தள்ளி போடலாம். டாக்டர், இப்போ சாப்பிட்ற நம்ம உணவு பழக்கம் கூட இப்போ நம்ம டைனிங் டேபிளில் உட்காடுறோம், வீட்டில் சேர்ஸில் உட்காடுறோம், சோஃபாஸில் உட்காடுறோம். இந்த மாதிரியான உட்கார்றது நம்மளுடைய மூட்டுகளுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துதா? அல்லது அந்த கால பழக்கம் வழக்கம் போல் சம்மணங்கால் போட்டு கீழே உட்கார்றது, நமக்கு பிடிச்ச பொசிஷனில் கீழே உட்கார்றது, கீழே உட்காந்து சாப்பிட்றது, கீழே உட்காந்து படிக்கிறது, இது வந்து நம்ம மூட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, டெஃபினட்டாக. அதாவது சமணம் போடுறது வந்து ஒரு நல்ல பழக்கம். அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சம்மணம்னு சொல்லாமல் நீங்கள் போய் யோகா பண்ணுங்கன்னு சொன்னால் யோகாலையும் அதே தான் வருது. ஓகே. நிறைய ஆசனாஸ் நம்ம யோகா பண்ணுறப்ப தரையில் மேட் விரித்து தான் பண்ணுறோம், டேபிள் மேலே யாரும் பண்ணுறதில்ல. ஸோ அது மாதிரி நம்ம தரையில் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கதே ஒரு பத்மாசனா தான். ஸோ அதை டெய்லி நம்ம அந்த பிகினிங் ஆஃப் த டேயில் ஒரு 1/2 hour 1 hour பண்ணிக்கலாம். பட் இன்றைக்கி இருக்கிற லைஃப்பில் ஹோல் டேயும் நம்மளால் அப்படி இருக்க முடியாது. டேபிள் அண்ட் சேர் வந்து தப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு அது வேணும். பட் இது ஒரு 1/2 hour 1 hour நம்ம தரையில் உட்காந்து நம்ம யோகா பண்ணி நம்மளோட ஆக்டிவிட்டீஸை பண்ணிவிட்டு, அதுவும் பர்டிகுலராக நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களோட போன் ஹெல்த்தை பற்றி இன்னும் ரொம்ப பேசலை. அவங்கள வந்து நீங்கள் அவசியம் சமணம் போட்டு உட்கார சொல்லணும். ஓகே. அப் டு 2 years. ஓகே. ஏன் அப்படின்னா நம்ம அப்போ அதாவது நம்மளோட இந்தியன் செட்டப்பில், இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லையும் சரி, கேர்ள் பேபிஸுக்கு, இந்த சின்ன பேபிஸுக்கு வந்து இந்த ஹிப்பு வந்து டிஸ்லொகேட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகே. ஸோ அதை குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடியது, அதுங்க உட்கார ஆரம்பிக்கிறப்ப சமணம் போட சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓகே. இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, W பொசிஷன் சொல்கிறது, காலை இப்படி மடக்கிட்டு உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காந்தா கால் அவங்க நடக்கிறப்ப ஒரு டக் வாக்கிங் மாதிரி காலை திருப்பி திருப்பி நடப்பாங்க. ஓகே. அது அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்கும், போன் ஜாயிண்ட் எல்லாம் நல்லா இருக்கும். நடக்கிறப்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். பேரண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. அதுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே ட்ரீட்மெண்ட்டு சமணம் போட்டு உட்காருங்க. அதே மாதிரி பேபிஸ் தூக்குறப்பவும் நம்ம பழங்காலத்து மெத்தட் எப்படி தூக்குவோம்னா, ஒரு கால் முன்னாடி ஒரு கால் பின்னாடி, அது மாதிரி தூக்குறது தான் ஹிப்பை வந்து அப்டக்ட் பண்ணி, அதாவது இந்த ஹிப்பை வந்து விரித்து வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே. ஸோ இதுவும் அந்த குழந்தையோட அந்த எலும்பு மூட்டு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். டாக்டர், இப்போ வந்து நம்ம வளர்ந்த மனிதர்களுடைய போன்ஸை காட்டிலும் குழந்தைகளுடைய எலும்புகள் எப்படி மாறுபடுது? ஏதாவது குழந்தைகளுடைய எலும்புல குறைபாடு இருக்குன்னா பேரண்ட்ஸ் முன்கூட்டியே அதை கண்டறிய ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? டெஃபினட்டாக. அதாவது குழந்தைகள் எலும்பு வந்து நம்ம பெரியவங்களோட கம்பேர் பண்ணோம்னா வளைவு அதிகமாக இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் டிஃபார்மிட்டின்னு சொல்கிற, அதாவது கொஞ்சம் வளையும். இன்னொன்று வந்து குழந்தைகளோட எலும்பு வந்து வளரக்கூடிய எலும்பு. 15 to 17 வயசு, அதாவது ஏஜுக்கு அண்ட் செக்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த 15ன்னு ஒரு கட் ஆஃப் வச்சுக்கலாம். அடாலசன்ட் முடிகிறப்ப வளர்ச்சி முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே கடவுள் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காரு. ஏதாவது ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட என்னாகும், எலும்பு இப்போ இந்த எலும்பு உடையுது, இது ஒட்டுதுன்னா அது குரோத்தை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டி எல்லாம் குழந்தைகளோட எலும்புக்கு இருக்குது. அவங்களுக்கும் நம்ம இந்த விட்டமின் டியை ரொம்ப பாதுகாப்பாக நம்ம பண்ணணும், கொடுத்தே ஆகணும்.
அந்த விட்டமின் டிக்கு ஒன்று மதர்ஸ் மில்க்கு, மதருக்கு நிறைய கால்சியம் விட்டமின் டி கொடுத்தா அது பேபிக்கு போகும். அடுத்தது நம்ம ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்லையும் கொடுத்து அதை பண்ணோம்னா குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சி நல்லா இருக்க உதவியாக இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம வந்து அதாவது பெயின் பற்றி பேசணும், ஃப்ராக்சர் பற்றி பேசணும். இதில் ரோபோட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்து மக்கள் அந்த வார்த்தையை பார்த்தோன்னே ஒருவேளை ரோபோட் ஏதாவது நமக்கு வந்து சர்ஜரி பண்ணுமா, இது வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணிக்கிறது தான் சிறந்ததா, அல்லது ரோபோட்டிக் சர்ஜரின்னா என்ன, அதுதான் சிறந்ததா, ரெக்கவரி டைம் எது ஃபாஸ்ட்டாக இருக்கும், எது பெயின்லெஸ்ஸாக இருக்கும், இப்படி பல கேள்விகள் இருக்குது. உங்களுடைய பதில் என்னடா? டெஃபினட்டாக, ஏன்னா நாங்கள் வந்து ஆஸ் அ ரோபோட்டிக் சர்ஜன் நாங்கள் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாக பண்ணுறதுனால இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா ரோபோட்டிக் ஆர்ம் அப்படின்னு இருக்குது. ரோபோட்டிக் ஆர்ம்னா நாங்கள் முன்னாடி வந்து கையில் வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்போம். அது வந்து இப்போ ரோபோட்டிக்கில் இன்பில்ட்டாக இருக்கிறதுனால அந்த கட் வந்து துல்லிதமாக இருக்கும். பட் அந்த பட்டன் அமுக்கிற கண்ட்ரோல் எங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால் வந்து தனியாக ஒரு நம்ம இப்போ டிவியில் பார்க்குற மாதிரி ஒரு ரோபோட்டிக் ஹியூமனாய்டுன்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒருத்தங்க யாரும் அப்படி பண்ணுறது இல்லை. ஓகே. செகண்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரில் இருக்க ஃபீட்பேக்கை நாங்கள் வந்து கரெக்டாக அதை அந்த ஆன் டேபிள் அதை மேட்ச் பண்ணி பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து ஸ்கின் இன்சிஷன் சொல்கிறது, அதை நம்ம கட் பண்ணக்கூடிய அளவு சின்னமாக இருக்கும், ஸ்கார் சின்னமாக இருக்கும். இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, நம்ம வந்து குறைவான கட்ஸ் எடுக்கிறதுனால அதை ஜாயிண்டில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், அதாவது திசுக்கள் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது. அதில் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பெயின் கம்மியாக இருக்கும். ஓகே. இதுதான் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே. ஸோ அண்டு டிஸ்சார்ஜ் டைமும் வந்து குறையும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிளான் பண்ணி பண்ணுறோம். நம்ம உள்ளே போய் என்ன பண்ணுறோன்னு யோசிக்கலை. நம்ம வந்து அந்த எக்ஸ்ரே எடுக்கிறோம், சம்டைம்ஸ் சிடி ஸ்கேன் எடுக்கிறோம், அந்த டேட்டாவை கொடுக்குறோம், நமக்கு எல்லாமே ஒரு 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 ப்ரீஃபார்ம்டு ஒரு பிளானிங் கிடச்சிருது, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே டாக்டர், இப்போது நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். உடம்பில் இருக்க அந்த பெயின் சம்மந்தமாகவும், முதுவலி ஆகட்டும் அல்லது மூட்டு வலி ஆகட்டும், ப்ளஸ் இந்த ஃப்ராக்சர்ஸ், அப்புறம் சர்ஜரிஸ், அப்புறம் குழந்தைகளுக்கான இது பற்றின மக்களுக்கு உங்களுடைய டிப்ஸ் என்ன டாக்டர், உங்களுடைய முக்கியமான அட்வைஸ்? என்னோடய முக்கியமான அட்வைஸ் வந்து எதுவுமே நமக்கு வந்து ஒரு பெயின் வருது, டாக்டர்கிட்ட போகிறோம், சொல்யூஷன் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் க்யூர். ஓகே. அதுக்கு நீங்கள் நான் சொன்ன அந்த சேம் ப்ரோட்டோக்கால், ஃபுட் ஹேபிட்ஸை அதில் கால்சியம் விட்டமின் டி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்தது பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்குங்க. ஃபிசியோதெராபிஸ்ட்டை போகிறத விட நீங்களே ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணி பாடியை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. நமக்கு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும், டைம் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் somehow we have to find some time for us. அதை பண்ணோம்னா இந்த பெயின்லாம் நமக்கு வரவே வராது, நம்ம சொல்யூஷனுக்கே போக வேண்டாம். ஓகே, ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க டாக்டர். அதான் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், பட் அதில் எப்படியாவது மேனேஜ் பண்ணிவிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க. பெயின் என்ன உடம்பில் அது எப்படி வருது, அது வராமல் எப்படி தடுக்கிறது, ஃப்ராக்சர்னால் என்ன, நீல வந்து அந்த ஜாயிண்ட் பெயின்னா என்ன, ஹிப்பில் வந்து ஃப்ராக்சர்னால் என்ன, இதில் சர்ஜரிஸ் எத்தனை வகைப்படும், இதில் ரோபோட்டிக் சர்ஜரி எப்படி பண்ணுறது, குழந்தைகளுக்கான எலும்பு, ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருந்தால் பேரண்ட்ஸ் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரிவென்ஷன் எவ்வளோ முக்கியம், இந்த மாதிரி பல தகவல்களை நீங்கள் ரொம்ப தெளிவாக பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னீங்க டாக்டர். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ வெரி மச்.